தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்திடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடயங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு. இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் பெருமைகளையும் அதன் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லுகின்ற இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது ஒரு காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான துறைமுகமாக இயங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு துறைமுக பட்டினத்துக்கு தான் நாங்கள் இப்பொழுது உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசன்துறை பகுதி. அதிலும் குறிப்பாக இந்த காங்கேசன்துறை பகுதியினுடைய சந்தை வீதி பகுதியில் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தை வீதி பகுதியிலே தொலைந்திருக்கக்கூடிய அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்துவிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த சந்தை வீதிக்கு சந்தை வீதி என்ற பெயர் வர மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கக்கூடிய சந்தை அமைப்பு அமைந்திருந்த இடத்திற்குத்தான் நான் இப்பொழுது உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். இந்த சந்தை ஒரு காலத்திலே பல்வேறுபட்ட பரபரப்புகள் மத்தியிலும் பல்வேறுபட்ட மக்களுடைய வியாபார தேவைகளையும் பூர்த்தி செய்த ஒரு இடமாக காணப்படுகின்றது. இப்பொழுது இந்த இடத்திலே சந்தை இருந்ததற்கான எந்த விதமான அடையாளமோ ஆதாரமோ இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த பகுதிவாசியாக இருந்திருந்தால் ஒரு காலத்திலே இந்த சந்தைக்கு வந்து நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்த ஞாபகங்களும் இந்த சந்தையிலே வியாபார நடவடிக்கை செய்த ஞாபகங்களும் இன்றும் உங்களுடைய மனதில் நிலைத்திருக்கும். அதே வேளையில் இந்த சந்தையினுடைய இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனதிலே கவலை எழக்கூடும். இப்பொழுது இந்த சந்தை அமைந்திருந்த இடத்தை பார்வையிட்ட பின் இந்த சந்தை அமைந்திருந்த இடத்திற்கு அருகிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஒரு ஆலமரம் சுமந்து காத்திருக்கின்றது. அதையும் சென்று பார்க்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஆலமரத்திலே அப்படி என்ன முக்கியத்துவமான விடயம் இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கும் எழக்கூடும்.
ஒரு காலகட்டத்திலே இந்த பகுதியிலே அடர்த்தியான குடியிருப்புகளும் ஏராளமான மக்களையும் கொண்டிருந்த இந்த பகுதி இப்பொழுது அதற்கான எந்தவிதமான ஆதாரமற்று தரைமட்டமாக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டாலும் எனக்கு பின்புறத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆலமரம் இன்று வரை ஒரு வீட்டினுடைய சுவரை தாங்கி கொண்டிருக்கின்றது. இதை பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆலமரம் கூட அந்த யுத்த வடுவை தாங்கி கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் நெகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. என்ன நேயர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விடயங்களை பார்க்கலாம். நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற காங்கேசன்துறை சந்தை வீதி பகுதியினுடைய வாசியாக இருக்கக்கூடிய இந்திரலிங்கம் ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவருடன் தான் நாங்கள் பேச போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இந்த பகுதியினுடைய வாசியாக இருக்கின்றீர்கள். ஆரம்ப காலத்தில் இந்த பகுதி எப்படி இருந்தது, இப்பொழுது நீங்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றீர்கள், அதற்கு முன்னதாக இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி எங்களுக்கு கூறுங்கள். காங்கேசன்துறை வந்து யாழ்ப்பாண குடாநாட்டின் காங்கேசன்துறை, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் துறை, இந்த மூன்றும் ஒரு முக்கோண வலயம். இந்த முக்கோண வலயத்தில் காங்கேசன்துறை ஒரு காங்கேசன்துறையும் பருத்தித்துறையுடன் யாழ்ப்பாணத்துடன் ஒரு பழைய அரசர் காலத்து குடியமர்ந்த மக்கள், தமிழ் மக்களுடைய குடியிருப்பு நிலம். இந்த குடியிருப்பு வந்து இந்தியாவுடன் தான் இவர்கள் தங்களுடைய வர்த்தக தொடர்புகளை வைத்துக்கொண்டு இங்கே வாழ்ந்தார்கள். இந்த ஏரியா வந்து நகர சபையை சார்ந்தது. நகரசபை கிட்டத்தட்ட நகரசபை மக்களுடைய சன நெரிசல் கூடின 7 வட்டாரங்களை கொண்ட இந்த தொகுதி. அதாவது வந்து சன நெருக்கம் கூட. நான் வந்து ஒரு நகரசபை அரச உத்தியோகத்தராக பிரதம லிகிதராக இருந்தபடியினால் எனக்கு இங்கே வாழ்ந்த மக்களுடைய சன நெரிசல் கூடுதலான சன நெரிசலை கொண்டது. இது வந்து சோலைவரை பகுதி. இது கிட்டத்தட்ட இது இந்த ஒவ்வொரு வட்டாரங்களும் கூடுதலான சன நெரிசலை கொண்டது. ஆனால் இந்த பகுதியில் இப்போ கடந்த 30 ஆண்டுகளாக திடீரென்று இந்த மக்களுடைய வாழ்விடங்கள் எல்லாம் இந்த யுத்த சூழலால் அழிவடைந்து விட்டது. ஆனால் இங்கே பார்க்க இந்த தற்பொழுது நீங்கள் பார்க்குறது அந்த அழிவுகளிலிருந்து கொஞ்சம் மீட்சி உடைய பெரிய பகுதியாக இருக்கின்றது. இந்த நாங்கள் வாழ்ந்த இந்த இடமும் கல், மண், பள்ளம், திட்டியாக கிணறு இருந்த இடங்களெல்லாம் தெரியாமல் ஓரளவு இந்த ரோட்டு இடத்தையும் ரயில்வே பகுதியையும் பிடித்து அடையாளப்படுத்திய பின்பு தான் எங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தது. அப்போ நாங்கள் சில காலத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கும் வராது, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே இந்த இடத்தால் போய்க்க வீடுகள், இந்த ரோட்டுகள் எல்லாம் கிடந்தது மாதிரி இருந்தது. பிறகு பார்த்தா இருந்தாப்பில் ஒன்றையும் காணவில்லை. இருந்தாப்பில் எல்லாம் அழிவடைந்த நிலையில் சூழலிலேயே இருக்குது. அது எல்லாம் கனரக வாகனங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் உழுது விட்டு கிடக்குது. இது இருந்தாப்பில் மாற்றமடைந்த ஒரு பிரதேசமாகவே இந்த காங்கேசன்துறை பகுதி இருக்கின்றது. அதுக்கு முதல் நாங்கள் காங்கேசன்துறை அந்த ஹாபர் அடியில் போய் நாங்கள் பிரயாணம் செய்கிறதுக்காக இதுக்குள்ளால் பஸ் வரைக்க இதுகளுக்குள்ளால் நாங்கள் இருந்த தேவாலயங்கள், பள்ளிக்கூடங்கள், வீடுகள் எல்லாம் அடையாளப்படுத்தி காணக்கூடிய ஒரு சூழலில் இருந்தது. ஆனால் பிறகு இப்போ தற்பொழுது ஒன்றையும் காணவில்லை. இந்த சந்தை வீதி பகுதியிலே சந்தை மட்டுமல்லாது பல்வேறுபட்ட கடை தொகுதிகளும் திரையரங்குகளும் காணப்பட்டதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையில் இது பற்றி எங்களோடு கலந்துரையாடுவதற்காக தேவேந்திர ராஜா ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் நாங்கள் இப்பொழுது பேசி பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த காலத்திலே இந்த கடை தொகுதிகள், இந்த திரையரங்குகள் எப்படி இயங்கி கொண்டிருந்தது, அது பற்றி எங்களுக்கு கூறுங்கள்.
இங்கே ஒரு தியேட்டர் இருந்தது, காங்கேசந்துறையில் 2 தியேட்டர் இருந்தது. ஒரு தியேட்டர் ராஜநாயகி தியேட்டர், அது நல்ல வசூலாகவும் நல்ல செனப்பிளக்கங்களாகவும் இருந்து வந்தது. அதோட கடைகள் இருந்தது, கன முதலாளிமார் நல்ல தொழில் இதுகளெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. நான் சிறு வயதிலே இந்த மண்ணில் தான் நான் பிறந்தேன். ஆனால் எனக்கு என்னுடைய தகப்பனார் கடை தொழில் தான் செய்து கொண்டு வந்தவர். அப்போ எனக்கு எங்களுடைய இடத்தை இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு அழுக வருது. பார்க்க எனக்கு எங்கள்கிட்ட இடமெல்லாம் வீடுகள் எல்லாம் திறமட்டமாக கிடக்கிறது, வீடெல்லாம் திறமட்டமாக இருக்கிறது. இங்கே இந்த இடம் இந்த காணி எங்கெண்ட இதண்டு தெரியலை. ஒவ்வொருவற்ற கிணத்தையோ கக்கூஸ் குழிகளையோ அதுகளை பார்த்து தான் எங்கள்கிட்ட வீடுகளை பிடிக்கிறோம். சில எல்லைகளில் பிரச்சனைகள் காணிக்கும் எல்லைக்கு பிரச்சனை அடிபாடுகளும் நடந்திருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் பெரிய சிக்கலான இடத்துல நாங்கள் என்ன மாதிரி வாழ்ந்தோமோ என்ன மாதிரி இருந்தோம்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போவும் இந்த இடத்துக்கு வந்தது எங்களுக்கு என்னவோ ஆண்டவன் செய்த கொடையென்று சொல்ல வேணும். முந்தி இருந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோண்டா எங்களுக்கு நிகழ்வு வேறு. நாங்கள் நல்லா வந்திருப்போம். இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு நல்ல நிலையில் கஷ்டப்பட்டு பெரும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நிலைமையில தான் இருக்கிறோம். ஆமையா, உங்களுடைய கதையை கேட்கின்ற பொழுது எங்களுடைய மனதில் கூட கவலை எழுகின்றது. ஆடி பாடி சந்தோஷமாக திரிந்த இடம் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது தரைமட்டமாக காணப்படுகின்றதை பார்க்கின்ற பொழுது யாருக்குமே அதை ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்காது. அந்த காலத்தில் இந்த இடம் மிகவும் பொலிவானதாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரமாக காணப்பட்டது. அந்த வகையில் இந்த சந்தை அமைப்பை தவிர இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய சிறப்பான அம்சங்கள் பற்றி எங்களுக்கு கூறுங்கள். இந்த இடத்துலையுமா அந்த கடற்கரை ஓரத்தில் டவுன் கவுன்சில் மூலமாக எங்கள் அண்ணா எங்களுக்கு ஒரு சேர்மனாக இருந்த ஜெயபாலசிங்கம் அண்ணன் பெரிய பூங்காண்டை கட்டி எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ சிறுவர்களோ வயோதிபர் எல்லாரும் போய் அந்த பூங்காவில் தான் குளிக்கிறது, கடற்கரையில் குளிச்சு போட்டு வர்றது, இருந்து விளையாடுறது, இவ்வளோ உல்லாசமான இதாக நடந்தது. அதோடு நாங்கள் எங்கள்கிட்ட கோயில் ஒன்று இருந்தது, வீரத்தர் கோயில் உண்டு. அந்த வீரத்தர் கோயிலில் இருந்து நாங்கள் திருவிழாவுண்டு ஒரு திருவிழாவை கொண்டாடினாங்க. அதை கடலில் கொண்டு போய் எத்தனையோ சில நேரத்தில் பார்க்க போனால் இந்தியா மாதிரி கடலுக்கு நாங்கள் சுவாமியை சுற்றி கொண்டு வந்து இவ்வளோ ஆடம்பரமாக செய்த நாங்கள். அப்போ இருந்த இதுக்கும் இப்போ இருக்கிற இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம். அதே நிலைமை திரும்பவும் வருமோண்டு எங்களுக்கு ஒரு அமிச்சமாகத்தான் இருக்குது. உண்மையிலே அந்த நிலை மீண்டும் வரும். உங்களுடைய மக்களுடைய அந்த ஒத்துழைப்பும் எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியும் இந்த நாட்டில் நிலை பெறும் என்பது எங்களுக்கு திண்ணமாக இருக்கின்றது. ஐயா, நீங்கள் அந்த காலத்திலே இந்த திரையரங்குகளிலே பணிபுரிந்ததாக கூறுகின்றீர்கள். நீங்கள் பணிபுரிகின்ற பொழுது ஏற்பட்ட அனுபவத்திற்கும் சிறு பிள்ளையாக இருந்து இந்த பகுதிக்கு வந்து திரையரங்குகளே திரைப்படம் பார்த்ததுக்கும் எவ்வாறான வித்தியாசம் இருந்தது? அந்த அனுபவம் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் தியேட்டரில் வேலை செய்யக்க முன்னுக்கு சாதாரண டிக்கெட் கிழிச்சு கொண்டிருந்தேன். நான் பேருந்து எங்கள் தியேட்டர் மேனேஜர் என்னை பிடிச்சி நீ டிக்கெட் கொடுக்க சொல்லிவிட்டார். பேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்க சொன்னார். அப்படியும் நான் மேனேஜராக இருந்தேன். நான் அப்போ சில நேரங்களில் ஊருக்கு சண்டைகள் வரும், அடிபாடுகள். மயிலிட்டி என்ற இடமும் எங்கள் நெருங்கின இடம் தான், எங்கள் சொந்த இனம்தான். எங்களுக்கு காங்கேசந்துறையாக்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பந்தடியில் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வச்சு தியேட்டரில் அடிபடுவாங்க. நாங்களும் போய் அதில் பிடிச்சி விடுறது, அடிபடுறதும் அப்படியான சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டு தான் வந்தது. பேருந்து இப்போ நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து பிரிஞ்ச பிறகு இப்போ தான் நாங்கள் யார் என்ன மாதிரி கண்ட ஒற்றுமை எங்களுக்குள்ள தான் இப்போ தெரியுது. பிரிஞ்ச பிறகு தான் எங்கள்ட ஒற்றுமை இப்போ தெரியுது. அவை நாங்களும் ஒரே ஆக்கள், ஒரே இனம், ஒரே ரத்தம். இந்த பகுதியின் வாயிலாக காங்கேசந்துறை சந்தை வீதி பகுதியிலே சந்தை அமைந்திருந்த இடம், கடை தொகுதிகள் அமைந்திருந்த இடம், ராஜநாயகி தியேட்டர் அமைந்திருந்த இடம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அத்தோடு அந்த இடத்திலே இருந்து வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய நினைவுகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கக்கூடிய நீங்கள் கூட இந்த பகுதிவாசியாக இருந்திருந்தால் உங்களுடைய பழைய ஞாபகங்களை மீட்டுவதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர்களாகிய தினேஷ் ஏகாம்பரம், சதீஷ் ஆகியோருடன் என்றும் உங்கள் அன்பின் ஆன் ஃபிகராடோ. வணக்கம் நேயர்களே.